ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 2 விஷயம். ஒன்று டிஆர்பி ரேட்டு பார்க்க போகிறோம். இன்னொன்று சிங்கப்பெண்ணே அப்படி சீரியல் இப்போ டயத்தை மாற்றிருக்காங்க. ஏன்னா டிஆர்பி போட்டி அதிகமாகிடுச்சு அப்படின்னால முதல்ல 9 மணிக்கு போட்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு போட்டிருக்காங்க. இப்போ டயத்தை இப்போ மாற்றிட்டாங்க. முதல்ல 9 மணிக்கு இருந்துச்சு. இப்போ 9:30க்கு தான் போட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 முடிச்ச சங்கமத்தை பார்த்தீங்கன்னா 8 to 9:30 போடுறாங்க. இப்போ இப்படி மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இனிமேல் சண்டேயும் ஒளிபரப்பாகுது. 5 நாள் ஒளிபரப்பாச்சு. இப்போ சனி ஞாயிறு எல்லா நாளும் ஒளிபரப்பாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா இந்த சீரியல் முதல் அடுத்த ரொம்ப வருஷமாக பார்த்தீங்கன்னா தக்க வச்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது டிஆர்பி ரேட்டு பார்க்கலாம். டிஆர்பி ரேட்டு விஜய் டிவியில் புதுசாக அழகே அழகு அப்படி சீரியல் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா நல்ல 5.6 எடுத்திருக்கு மொதல் வாரத்திலே. இப்போ வழக்கம் போல் செல்லமே சிலமே தான் 10வது இடத்துல எடுத்திருக்கு. 9வது இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன மருமகள் எடுத்திருக்கு. அதுக்கு அடுத்து 8வது இடத்துல பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற சீரியல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாலாம் 5வது இடத்துல, அண்ணா 6வது இடத்துல இருக்குது. முதல் இடத்துல சிங்கப்பெண்ணை 3 முடிச்சிருந்தது. மருமகள் 5வது இடத்துக்கு போயிடுது. அப்போ 3 நாள் என்ன இருக்குதுன்னா 3 நாள் அய்யனார் துணை அப்படிங்கிற சீரியல் 3வது இடத்துக்கு வந்துருச்சு. 4வது இடத்துல சிறகடி காசு சீரியல் வந்துருச்சு. 2 விஜய் டிவி 5க்குள்ளே பார்த்திங்கன்னா மருமகளை இறக்கிட்டு 3 நாள் இடம் பிடிச்சிருச்சு. இதனால் பலத்த போட்டி அப்படின்னே சொல்லலாம். அதுபோக பார்த்திங்கன்னா 9, 8 ஒரு 4 சீரியல் இப்போ இடம் பெற்றிருக்கு. அது 5க்குள்ளே 2 சீரியல் வந்திருக்கு. இப்போ அழகே அழகை சீரியல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேட்டிங் இருக்குது. அடுத்த வாரம் அது கூட இடம்பெறலாம்னு சொல்லலாம். அடுத்த வாரம் 10க்குள்ளே பார்த்திங்கன்னா அழகே அழகை சீரியலும் உள்ளே வரப்போகுது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா விஜய் டிவிலேயே பார்த்திங்கன்னா இதுவரை 4 சீரியல் இடம்பெற்றிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா 5வது சீரியல் இடம்பெற போகுது. அது மட்டும் இல்லாமல் கனா கண்டிப்பாக புதுசாக ஒரு சீரியல் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி 2 இது பயங்கர போட்டியாக இருக்குது. சன் டிவி விஜய் டிவியில் போட்டியாக இருக்குது. இப்போ சிங்கப்பெண்ணை. அதனால் அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் சீரியல் மறுஒளிபரப்பு பண்ணாங்க. இனிமேல் மறுஒளிபரப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டிஆர்பி ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை 7வது இடத்து விஜய் டிவி இதில் பார்த்தீங்கன்னா 7வது இடத்துக்கு எதிர்நீச்சல் சீரியல் இறங்கி போயிடுச்சு. இப்படி மாறி மாறி இறங்குறது இந்த தடவை பார்த்தீங்கன்னா விஜய் டிவி கிட்டத்துக்கு காட்டி இப்போ பார்த்தீங்கன்னா 3வது 4வது இடத்துல பார்த்திங்கன்னா விஜய் டிவி வந்திருக்கு. இப்படி தொடர்ந்து மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம்.